சிவராத்திரி அன்னைக்கு அசைவம் சாப்பிட்ட மாணவிகள் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம். மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சிவராத்திரின்றது சிவனுக்கு உகந்த நாளா இந்துக்களால பார்க்கப்படுது. கடந்த 26ஆம் தேதி புதன்கிழமை இந்த சிவராத்திரின்றது வந்துச்சு. அன்னைக்கு சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டியில அசைவ உணவு வழங்கப்பட்டிருக்கு. அதை சாப்பிட்ட மாணவிகளை ஏபிவிபின்ற ஒரு அமைப்பினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்ன்றதான் ஏபிவிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஏபிவிபியோட அர்த்தம்னு பார்த்தா அகில இந்திய மாணவர் மன்றம்ன்றா இதோடைய அர்த்தம். இந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் கீழே செயல்படும் ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஆர்எஸ்எஸோட மாணவர் அமைப்புன்னு சொல்லப்படுது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போனா, நான்வெஜ் கேன்டீன்ல போடப்பட்டிருக்கு. அந்த உணவை சாப்பிட்ட மாணவிகளை அடிச்சு முடிய பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி கொடூரமா தாக்கியிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு காலேஜ் கேன்டீன்ல அசைவம் போடக்கூடாதுன்னு மிரட்டியிருக்காங்க. அதையும் மீறி கேன்டீன் உரிமையாளர் அசைவ உணவை சமைச்சு மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்துக்க முடியாத ஏபிவிபி அமைப்பினர் கொடூரமா தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க. ஏபிவிபி அமைப்பினர் மாணவிகளோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிற காட்சி இந்த வீடியோல இடம்பெற்றிருக்கு. அசைவ உணவு பரிமாறிய கேன்டீன்ல வேலை செய்யறவங்களையும் தாக்கியிருக்காங்க. மாணவர்களையும் மாணவிகள் மேலையும் கொடூரமா தாக்குதல் நடத்தினவங்க மேல சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்எஃப்ஐ கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏபிவிபி தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தவங்களுக்கு கட்டாயப்படுத்தி அசைவ உணவு வழங்கப்பட்டதா எஸ்எஃப்ஐ மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துல 2 தரப்புகிட்டையும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதா டெல்லி போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. மக்களே, இந்த கான்டென்ட்ல பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய தாக்குதலான்னு கேட்க தோணுது. அசைவம் சாப்பிட்றத பிடிக்கலன்னா நீங்க சாப்பிடாதீங்க. அதுக்காக சாப்பிட்றவங்களை தாக்குறதுன்றது மன்னிக்க முடியாத குற்றம். அகில இந்திய மாணவர் அமைப்பின் பேர் வச்சுட்டு கேன்டீன்ல என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு மெத்திட்டு இருக்கீங்க. ஏபிவிபினர் சொல்ற மாதிரி கட்டாயப்படுத்தி மாணவ மாணவிகளுக்கு அசைவ உணவு கொடுக்கப்பட்டிருந்தா அதை கட்டாயத்துக்குள்ளாக்கப்பட்ட மாணவ மாணவிகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு சமைச்சவங்க மேலேயும் சாப்பிட்டவங்க மேலேயும் கொலைவெறி தாக்குதல் நடத்துறதுன்றது மன்னிக்க முடியாத குற்றம் தான். இந்த விவகாரத்துல குற்றம் செஞ்சவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு நம்புவோம். மக்களே, இந்த கண்டென்ட் பத்தியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.